இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாக நம்மோடு இடைபடுவாராக. அடுத்த வாரம் நமக்கு ஒரு கெஸ்ட் ஸ்பீக்கர் உண்டு. கத்தாரில் இருந்து ஒரு ஏஜி சர்ச்சில் இருந்து நம்மகிட்ட கேட்டிருக்காங்க. அவங்க கர்த்தருடைய வார்த்தையை அடுத்த வாரம் நம்ம மத்தியில் பகிர்ந்து கொள்வாங்க. தம்பி மேக்ஸ் அண்ட் ஃபேமிலி அவங்க ப்ரொமோஷனோட ஒரு உயர்ந்த வேலைக்காக கடந்து செல்கிறாங்க. அப்போ ஒருவேளை அடுத்த வாரத்திலிருந்து பிள்ளைகள் ஊரில் இருப்பாங்க. அவர்களுக்காகவும் அவர்களுடைய குடும்பங்களுக்காகவும் ஜெபிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். பிள்ளைகள் எங்கிருந்தாலும் கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை வர்த்திக்க கொள்ளுங்கள். ஏசாயா 65:20
அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம எங்கே இருக்கிறோம்? நம்மளுடைய வாஞ்சையெல்லாம் நாமும் நமது சந்ததிகளும் நமது தலைமுறைகளும் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க வேண்டும். நம்ம பிள்ளைகள் எங்கே இருந்தாலும் கர்த்தருடைய பிரசன்னம் அவர்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும். நம்ம அந்த பாடின பாட்டில் பாருங்கள், யாக்கோபு போய் வனாந்திரத்தில் தனியாக இருக்கிறான். ஆனால் கர்த்தர் அவனை தேடி அங்கே போய் அவனோடு கூட இருந்து அவனுடைய கரத்தை பற்றி வழிநடத்துகிற ஒரு நல்ல ஆண்டவரை பார்க்குறோம். அப்போ இந்த நாளில் ஒரு நிச்சயமாக இங்கேருந்து கடந்து செல்ல கர்த்தர் அனுகிரகம் செய்வாராக. நம்மோடும் ஆண்டவர் நமக்கு கிருபையாய் தந்த நமது சந்தானங்கள் நமது சந்ததிகளோடும் தலைமுறையாய் கூட இருந்து ஆண்டவர் பாதுகாத்து கொள்வதற்கு உண்மை உள்ளவர தேவனாய் இருக்கிறார். அப்போ இந்த நாளில் இந்த உங்கள் மத்தியில் நான் சொல்ல விரும்பினது பாருங்கள், அவர்களும் அவர்களோடு கூட அவர்கள் சந்தானமும் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததிகளாக இருப்பார்கள். நம்ம இப்போ சரித்திரத்தில் இந்த சம்பவம் நம்ம ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் கொடுக்கப்பட்டது. அந்த வார்த்தை இன்றளவும் நம்ம கண்கள் முன்பாக அது நிறைவேறி கொண்டே இருக்கிறது. அந்த பாதுகாப்பு அவர்களுக்கு இருக்கிறதை நம்ம பார்க்குறோம். அப்போ நம்ம வாழ்க்கையிலும் நம்மோடும் நமது பிள்ளைகளோடும் நமது சந்ததிகளோடும் தலைமுறையாய் கர்த்தருடைய பாதுகாப்பும் ஆசீர்வாதமும் என்றென்றும் தங்கியிருக்க கர்த்தர் அனுகிரகம் செய்வாராக. அது ஒருவேளை பிள்ளைகள் வேறு எங்கேயாவது இருக்கலாம், வெளி தேசங்களில் இருக்கலாம், வேறு இடங்களில் பெரிய பெரிய பதவிகளில் இருக்கலாம். ஆனால் எங்கே இருந்தாலும் கர்த்தருடைய பாதுகாப்பு, அவருடைய பிரசன்னம், அவருடைய வழிநடத்தல் பிள்ளைகளோடு தங்கியிருக்க வேண்டும். அதுதான் ஒவ்வொரு தகப்பனுடைய வாஞ்சையுமாக இருக்கிறது. அப்போ இந்த நாளில் இந்த ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரித்து கொள்வதற்கு, இந்த நாளில் அதை எளிதாய் புரிந்து கொள்வதற்கு ஒரு 3 காரியங்களை நம்ம தியானிக்கலாம். ஒன்று, டு கெட் திஸ் டிவைன் பிளெஸ்ஸிங் ஜீசஸ் இஸ் த டோர்வே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த டிவைன் பிளெஸ்ஸிங்கை பெற்றுத்தரக்கூடிய வாசலாக இருக்கு.
அதனால தான் நம்ம இவ்வண்ணமாக பாடுகிறோம் பாருங்க. வாரும் தூய ஆவியே. கர்த்தர் ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. கர்த்தர் இயேசு கிறிஸ்து நாமத்திலே விடுதலை உண்டு இல்லையா? கர்த்தருடைய இரத்தத்தினாலே விடுதலை உண்டு. கர்த்தருடைய ஆவியானவராலே எந்த இடத்துல அசைவாடுகிறாரோ அந்த இடத்துல ஒரு விடுதலை உண்டு. வாரும் தூய ஆவியே. நம்மளை கர்த்தரை தியானிக்கும் போது இந்த உங்கள் மத்தியில் நான் சொல்ல விரும்புகிற காரியம் பாருங்க. இந்த நாள் ஆண்டவர் நம்மளை நினைவு கூறுகிற நாள். ஆண்டவர் நம்மளை நினைவு கூறும்போது என்ன நமக்கு கிடைக்கும் பாருங்க. சங்கீதம் 115 12வது வசனம் வாசிங்க. சங்கீதம் 115 12. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். பாருங்க, இந்த நாள் ஆண்டவர் நம்மளை நினைவு கூறுகிற ஒரு நாளாக இருக்க கர்த்தர் அனுகிரகம் செய்வாராக. ஆண்டவர் நம்மளை நினைவு கூறணும் இல்லையா? நம்ம வேதத்தில் நம்ம வாசிக்கும் போது ஆதியாகமத்தில் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கும் போது பாருங்க, நோவாவையும் அவனோடு இருந்த காட்டு மிருகங்களையும் அவனோடு இருந்த நாட்டு மிருகங்களையும் கர்த்தர் நினைவு கூர்ந்தார் என்று நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம் இல்லையா? எங்கே பார்த்தாலும் தண்ணி, எங்கேயும் போக முடியாது. அங்கே அவர்கள் எல்லாரும் அந்த பேழைக்குள்ளே அடைபட்டிருக்காங்க. ஆண்டவரே கதவை அடைத்து வைத்திருந்தார். அப்போ ஒரு நாள் என்ன செய்தார்? வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம், கர்த்தர் அவர்களை நோவாவையும் நோவாவோடு இருந்த காட்டு மிருகங்களையும் நோவாவோடு இருந்த நாட்டு மிருகங்களையும் கர்த்தர் நினைவு கூர்ந்தார். நோவாவின் குடும்பத்தாரையும் நினைவு கூர்ந்தார். உடனே என்ன நடந்து பாருங்க, ஒரு பெரிய விடுதலை அந்த குடும்பத்துக்கு, அந்த மிருகங்களுக்கெல்லாம் வந்தது. பேழை அரராத்தின் மலையிலே உச்சியிலே போய் தங்கிட்டு என்று பார்க்குறோம் பாருங்க. ஒரு பெரிய விடுதலை நம்ம வாழ்க்கையில் கடந்து வர வேண்டுமானா கர்த்தர் நம்மை நினைவு கூற வேண்டும். ஒருவேளை ஏதாவது காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் அடைக்கப்பட்டது போல இருந்தால் இந்த நாட்களில் நம்ம பண்ண வேண்டிய, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்ம மனதில் பண்ண வேண்டிய ஒரு ஜெபம், ஆண்டவரே எங்களை நினைத்தரல. நம்ம வாசித்த அந்த வசனத்திலையும் வருது பார்த்தீங்களா? கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். நம்மை மாத்திரம் இல்லை பாருங்க. 1 சாமுவேல் 1:19 வாசிக்கிறோம், அன்னாளை கர்த்தர் நினைத்தருளினார் என்று. ஆண்டவரே அவளுடைய கற்பத்தை அடைத்திருந்தார்,
ஆனால் ஒரு நாள் வந்தது, கர்த்தர் என்ன செய்து அந்நாள் வந்து தேவ சமூகத்தில் வந்து கண்ணீர் விட்டு அழுத போது அவள் வாயை திறந்து கூட அவளுக்கு அழ முடியல, மனசுக்குள்ளே விங்கி விங்கி அழுந்தா. ஆனால் வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம், கர்த்தர் அந்நாளை நினைத்தருளினார். அதன் விளைவு என்னது? ஏற்ற காலத்தில் சாமுவேலை ஆண்டவர் கொடுத்தார் இல்லையா? நம்ம சாமுவேலை குறித்து நம்ம வேதத்தில் வாசிக்கும்போது பெயர் சபா முதல் தான் வரைக்கும் சாமுவேலை வந்து கர்த்தருடைய தீர்க்கதரிசி தான் என்று சொல்லக்கூடிய ஒரு மேலான பாக்கியத்தை, ஒரு சுதந்திரத்தை அந்நாளுக்கு அந்த நாட்களில் கர்த்தர் கட்டளையிட்டதாக பார்க்குறோம் இல்லையா? ஒரு பெரிய ஆசீர்வாதத்துக்கு அந்த நாளில் அவள் தேவாலயத்தில் விட்டு அந்த கண்ணீர் காரணமாயிற்று. அப்போ இந்த நாட்களில் இன்னைக்கு பேட்டி சொல்லும்போது சொன்னான் பார்த்தீங்களா, என்னென்ன உங்கள் மனசில் மம்மின்னு சொன்னான், என்ன மனசில் உங்களுக்கு ஏக்கம் இருக்கோ தேவ சமூகத்தில் நீங்கள் கண்ணீரை சிந்தும்போது பாருங்கள், அது பரலோகத்தில் தேவனுடைய சமூகத்தில் போய் அது தட்டுகிறதா இருக்கிறது. ஆண்டவர் நம்மை நினைவு கூறுவதற்கு அது ஏதுவாக இருக்கிறது. ஒரு பெரிய நம்ம எண்ண முடியாத ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை அந்த குடும்பத்துக்கு அன்னைக்கு அந்த ஆண்டவர் கட்டளையிட்டதாக நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அதே மாதிரி பாருங்கள், நம்ம இதில் வாசிக்கும்போது ஆதியாகமம் 41:9-15 வரை உள்ள வசனங்களை வாசிக்கும்போது அந்த அரண்மனையில் உள்ள அந்த வேலைக்காரன் யோசேப்பை மறந்து போகிறான். அவன் செய்த உதவியை 2 வருஷமாக அவனுக்கு நினைவே இல்லை. ஆனால் ஆண்டவர் அந்த 2 வருஷத்துக்கு பிறகு அவனுக்கு நினைப்பூட்டுகிறார். நினைப்பூட்டினதுனால பாருங்க, அந்த நாள் வரைக்கும் என்ன செய்து யோசேப்பு ஆண்டவர் நினைப்பூட்டின உடனே அந்த நாள் வரைக்கும் சிறையில் இருந்தான். நேராக அடுத்த நேரத்தில் அவன் எகிப்தின் அதிபதி அளவுக்கு உயர்வதற்கு ஆண்டவர் உதவி செய்தார். அப்போ நம்ம வாழ்க்கையில், நம்ம பிள்ளைகள் வாழ்க்கையிலும் ஆண்டவர் நம்மளை நினைவு கூறுவாரானால் பிள்ளைகளின் வாழ்க்கையில் ஒரு ப்ரொமோஷன், ஒரு உயர்ந்த ஸ்தானத்தை கடந்து செல்ல அது உதவியாக இருக்கும் இல்லையா? நாங்களும் எங்களோடு கூட எங்கள் சந்தானமும் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்ட ஜாதியாய் சந்ததியாய் நம்ம இருக்கிறதுக்கு முதல் காரணம் என்னது பாருங்க, ஜீசஸ் இஸ் த கேட் ஃபார் த டிவைன் பிளெஸ்ஸிங். சங்கீதம் 67 நீங்கள் எடுங்க. சங்கீதம் 67 நம்ம எடுக்கும்போது கூட பாருங்க, சங்கீதம் 67 நம்ம எடுக்கும்போது பாருங்க, சங்கீதம் 67 எடுத்து திறந்து வைத்துக் கொள்ளுங்க. அதில் பாருங்க எத்தனை வசனம் இருக்கு? 7 வசனம். 7 என்று சொல்லும்போது வேதத்தில் என்னதுக்கு அதுக்கு அடையாளம்? பூரணம், சம்பூரணம், முழுமை என்பதற்கு ஆவது. இந்த சங்கீதத்தில் மட்டும் பாருங்க 7 வசனத்திலும் பாருங்க, நீங்க அதை கவனிச்சு பாருங்க. முதல் வசனத்தில் எப்படி தொடங்குது? தேவனே. 2வது வசனத்தில் தேவரீர். 3வது வசனத்தில் தேவனே. 4வது வசனம் தேவரீர். 5வது வசனம் தேவனே. 6வது வசனத்தில் மத்திய பகுதியில் பாருங்க தேவனாகிய எங்கள் தேவனே. 7வது வசனம் பாருங்க தேவன் எங்களை ஆசீர்வதிப்பார். அப்போ ஒரு பூரணமான ஆசீர்வாதத்துக்கு வழி பாருங்க. என்ன அழகா இந்த சங்கீதத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் எழுத்து வைத்திருக்கிற அந்த 7 பூரணத்துக்கு அடையாளம் 7 வசனத்திலையும் தேவனே தேவரீர் என்று கடந்து வருகிறது இல்லையா? அப்போ நான் முதல்ல சொல்ல விரும்பின காரியம் பாருங்க, ஆண்டவர் தான் நம்மளுடைய அந்த டிவைன் பிளெஸ்ஸிங்க்கு வாசலாக காணப்படுகிறார். அப்போ நம்ம என்ன செய்ய வேண்டும்? கர்த்தரையே நம்ப வேண்டும். இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, யாக்கோபின் சந்ததியே கர்த்தரை நம்புங்கள் இல்லையா? கர்த்தருக்கு ஆரோன் குடும்பத்தாரே கர்த்தரை நம்புங்கள். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியவர்களே சிறியவர்களே கர்த்தரை நம்புங்கள். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். அதனால தான் நம்ம இவ்வண்ணமாக பாடுகிறோம். அடுத்த பாடல் எழுங்க. இயேசுவே ஆசீர்வாதம். ஆசீர்வாதம்
எனக்கவரே நேசமோசி பாருதல் இயேசுவில் கண்டேயானும் பஞ்சம் பசியுடனே மிஞ்சும் துயர் வந்தாலும் அஞ்சிடே தஞ்சம் இயேசு கர்த்தருடைய பிள்ளைகளை அப்போ முதல்ல நம்ம பார்த்தது பாருங்க, ஜீசஸ் இஸ் த டோர் அல்லது என்ட்ரி பாயிண்ட் ஃபார் த டிவைன் பிளெஸ்ஸிங். ரெண்டாவது நம்ம பார்க்குறது பாருங்க, இந்த ரீசன் ஃபார் திஸ் டிவைன் பிளெஸ்ஸிங் இஸ் காட்ஸ் மெர்சி. ஆண்டவருடைய தயவு தான் நமக்கு அந்த டிவைன் பிளெஸ்ஸிங்கை நமக்கு கொண்டு வருகிறது. தேவ தயவு. சங்கீதம் 5:12 வசிங்க. கர்த்தாவே, நீர் நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்ளுவீர். பாருங்க, காருண்யம் என்று சொல்லும்போது கர்த்தாவே நீர் நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்வீர். காருண்யம் சொல்லும்போது தேவ தயவு, த மெர்சி ஆஃப் காட் அல்லது த ஃபேவர் ஆஃப் காட். ஆண்டோருடைய இரக்கம், ஆண்டோடைய தயவு, ஆண்டோடைய கிருபை எல்லாம் சேர்ந்தது தான் காருண்யம். அப்போ அது நமக்கு இருந்தால் தான் நமக்கு அந்த ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். போன வாரத்துக்கு முந்தின வாரம் என்று நினைக்கிறேன், நம்ம பார்க்கும்போது நம்ம பார்த்தோம் பாருங்க, தேவ தயவை குறித்து. அதில் நம்ம அந்த ஜெபத்துக்கு நேராக போகும்போது பார்த்தோம், மோவி போசேத்துக்கு யாருடைய கண்களில் தயவு கிடைத்தது? தாவீதின் கண்களில் தயவு கிடைத்தது இல்லையா? அதனால பாருங்க, இழந்து போன அவனுடைய தகப்பனுடைய ஆசீர்வாதம், இழந்து போன தாத்தாதிவின் ஆசீர்வாதங்கள் எல்லாம் அவனுக்கு கிடைத்தது மாத்திரமல்ல, முடமாய் இருந்த அவனுக்கு ராஜ மண்டபத்தில் போஜனம் பண்ணவும் ராஜாவுடைய அந்த அரண்மனையில் இருக்கக்கூடிய ஒரு கிருபை அவனுக்கு கிடைத்தது. அதே மாதிரி ரூத்தை குறித்து நம்ம பார்க்கும்போது நம்ம பார்த்தோம், போவாசின் கண்களில் அவளுக்கு தயவு கிடைத்ததுனால என்ன நடந்தது? அவள் எங்கெல்லாம் கால் மிதித்தாளோ அந்த வயல் எல்லாம் அவளுக்கும் அவள் சந்ததிக்கும் கிடைத்தது. அவள் தேவ சபைக்குள்ளே வருவதற்கு தகுதி இல்லாத ஒரு புறஜாதியான பெண். ஆனால் அவளுக்கு போவாசின் கண்களில் தயவு கிடைத்ததுனால பாருங்க, ஒரு பெரிய ஆசீர்வாதத்துக்கு அவளுக்கு கிடைத்தது இல்லையா? நம்ம அதில் வாசிக்கும்போது, அந்த சமூகத்தில் வாசிக்கும்போது சொல்லுவாங்க பார்த்தீங்களா இல்லையா? அவளை ஈனம் பண்ண வேண்டாம் இல்லையா? அவள் அரிக்கட்டுகளுக்கு பின்னாலே அரிகளை பொறுக்கி கொள்ள அவளை அனுமதியுங்கள், அவள் பொறுக்கி கொள்ளும்படியாய் அரிகளை சிந்த விடுங்கள் இல்லையா? அதுதான் தேவ தயவு. அப்போ அநேக நேரங்களில் நம்ம நினச்சிக்கிறோம், இந்த சாமர்த்தியம், இந்த உயர்வு இதெல்லாம் என்னுடைய தாளந்தனால என்று நம்ம நினைக்கக்கூடாது. ஆண்டவர் அங்கங்கே நாம் பொறுக்கி கொள்ளும்படியாய் அந்த தேவ தயவை, தேவ ஆசீர்வாதத்தை சிந்த விட்டிருக்கிறதுனால நம்ம வேதத்தில் அது நமக்கு உதாரணமாக நமக்கு முற்பிதாக்களின் வாழ்க்கையில் நடந்ததை ஒரு எடுத்துக்காட்டாக நமக்கு தந்திருக்கிறது. அப்போ நம்ம வாழ்க்கையிலும் பாருங்கள், நம்ம போகும்போது ஆண்டவர் அங்கங்கே ஆசீர்வாதங்களை சிந்த விட்டிருக்கிறார். நம்ம பொறுக்கி கொள்ளும்படியாக அந்த ஆசீர்வாதங்களை நாமும் நமது பிள்ளைகளும்
அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ளத்தக்கதாக. வேதத்தில் நம்ம வாசிக்கும் போது பாருங்க, எஸ்தர் ராஜாத்தி தேவ தயவை பெற்றுக்கொண்டா, தாவீது தேவ தயவை பெற்றுக்கொண்டாங்க, தானியேல் தேவ தயவை பெற்றுக்கொண்டதாக நம்ம வாசிக்கிறோம். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 21 யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 36 நம்ம வாசிக்கிறோம். யாராவது ஒன்று வாசிங்க. யாத்திராகமம் 3:21. அப்பொழுது இந்த ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவிடக்க பண்ணுவேன், நீங்கள் போகும்போது வெறுமையாய் போவதில்லை. பாருங்க, 400 வருஷத்துக்கு மேலாக அவங்க அடிமையா இருந்தாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள்ல அடிமையா இருக்கும்போது அவங்களுக்கு என்ன கிடையாது? என்ன கிடையாது? சம்பளம் கிடையாது. அவங்களுக்கு 400 வருஷமா சம்பளம் இல்லை. ஆனா இப்போ தேவனுடைய கண்கள்ல ஆண்டவர் சொல்றாரு, எகிப்தியரின் கண்கள்ல உனக்கு தயவு கிடைக்க பண்ணுவேன்னு சொன்ன உடனே பாருங்க என்ன நடந்ததுன்னா, பாருங்க அந்த 400 வருஷங்கள் வரல சேலரி, போனஸு, வட்டி, குட்டி எல்லாம் சேர்த்து வெள்ளியும் பொன்னும் மினுக்குள்ள வஸ்திரங்களுமாக கொடுத்து என்ன சொல்றாங்க, சீக்கிரமா போயிருங்கன்னு சொல்லி அனுப்பிவிடக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறாரு, எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்க பண்ணுகிறார். அப்போ நம்மளும் வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல நமக்கு மேலதிகாரிகள் சுற்றி இருக்கக்கூடியவங்க எல்லார் கண்கள்லையும் யார் தான் தயவு கிடைக்க பண்ண முடியும்? ஆண்டவர் தான் தயவு கிடைக்க பண்ண முடியும். அப்போ இது முக்கியமாக நமக்கு தேவை இல்லையா? அதுவும் அந்த அந்நிய தேசத்தில் நம்ம இருக்கும்போது இல்லையா, நம்ம சுற்றி இருக்கக்கூடியவங்க, நம்ம மேலதிகாரிகள் எல்லாருடைய கண்களிலும் நமக்கு தயவு கிடைக்க வேண்டும். அதே மாதிரி யாத்திராகமம் 11:3 பின்பகுதியை வாசிங்க. யாத்திராகமம் 11:3 பார்வோனுடைய ஊழியக்காரன் பார்வைக்கும் ஜனங்களின் பார்வைக்கும் மிகவும் பெரியவனாயிருந்தான். பாருங்க, யாரு குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது? மோசையை குறித்து. மோசே இப்போ என்னது, எகிப்தில் உள்ள அவ்வளவு ஜனங்களையும் கூட்டிட்டு அவன் எங்கே போகிறான்? கானானுக்கு போகிறான். அந்த நேரத்தில் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, பார்வோனுடைய அங்கே உள்ள இருக்கக்கூடிய எல்லா வேலைக்காரர் கண்களிலும் எகிப்தியரின் கண்களிலும் தயவு கிடைக்க பண்ணுகிறார். அப்போ இப்போ யார் பெரியவன் ஆயிட்டா? மோசே பெரியவன் ஆயிட்டான். பார்வோனை விட இவன் பெரியவனாக மாறிவிட்டதை நம்ம பார்க்குறோம் இல்லையா? அப்போ நம்ம வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்லையும் பாருங்கள், நமக்கு யாருடைய கண்களில் அதிக நமக்கு இது தயவு கிடைக்கணும்? நமக்கு மேலே இருக்க இம்மீடியட் சுப்பீரியர் கண்களில் இல்லை, நம்ம மேனேஜ்மெண்ட்டில் மேலே இருக்கக்கூடிய ஆட்களில் அதிகாரிகள் கண்கள்லாம் நமக்கு தயவு கிடைக்கணும். முன்னால் நம்ம சாரதா சபையில் ஒரு ஆள், அவர் அல்கூஸில் வேலை பார்த்தவர், அவர் இடைக்கிட வந்து சாட்சி சொல்லுவார். இந்த ப்ரேயர் காலங்களெல்லாம் வந்து சாட்சி சொல்லுவார். அப்போ அவர் சொல்லும்போது அவருக்கு மேனேஜர் கண்களில் தயவு. அப்போ இவர் கொஞ்சம் நல்லா ஆண்டவரை நேசிக்கிறவர், எல்லார்ட்டையும் அன்பாக பழகக்கூடிய ஒரு மனுஷன். அப்போ அவருக்கு மட்டும் என்ன செய்து வேலை, இவர் 2 மணிக்கூர் ஓவர் டைம் பண்ணாலும் அந்த இவனுக்கு மேலே இருக்கிற அந்த சுப்பீரியர் என்ன செய்வாராம், 2 மணிக்கூர்னு போட்டால் கூட ஒரு 1 போட்டு விட்டுருவார். அப்போ 12 மணிக்கூர் ஓவர் டைம் இருக்குது இல்லையா? வேலை செய்யாமலே இவருக்கு ஓவர் டைம். அப்படி அவர் ரொம்ப சந்தோஷமாக சொல்லுவாருங்க. ஏதாவது நைட் ப்ரேயருக்கோ அல்லது ஏதாவது ப்ரேயருக்கு வந்தால் ஒரு பாய்லர் உண்டாம். அப்போ பாய்லர் எப்போவுமே ஒரு ஆள் அங்கே அட்டெண்ட் இருக்கணும். இவர் என்ன செய்வார், கை வைத்து பாய்லரில் ஜோமெண்ட் வருவார், ஆண்டவரே நான் ஜெபத்துக்கு போகிறேன், நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கன்னு. ஒரு நாள் கூட அந்த பாய்லரில் பிரச்சனை வந்துட்டு இல்லைன்னு சொல்லிட்டு அந்த கர்த்தருடைய மகன் வந்து சாட்சியாக சொன்னான் பாருங்கள். அப்போ மனுஷர் கண்களில் நமக்கு தயவு கிடைக்கணும் இல்லையா? நமக்கு உயர் அதிகாரிகள் கண்களில் இல்லையா? நமக்கு இப்போ ஒரு 5000 ரூபா சேலரி இருக்குன்னு வைங்க, இடது பக்கத்தில் ஒரு 1 போடுறது பெரிய காரியமா இல்லையா? ஆண்டவருக்கு லேசான காரியம். நம்ம மேலே உள்ள சுப்பீரியருக்கும் லேசான காரியம். என்ன வேணும்? அவனுடைய கண்களில் நமக்கு தயவு கிடைக்கணும். இந்த இடத்துலையும் பாருங்கள், மோசே வந்து இஸ்ரவேல் ஜனங்களை 6 லட்சம் 30 லட்சம் ஜனங்களை கூட்டிகிட்டு போகிறான். கூட்டிகிட்டு போகக்கூடிய அந்த நேரத்தில் தான் எகிப்தியருடைய ஊழியர் கண்கள்லையும் எகிப்தியர் கண்கள்லையும் தயவு கிடைத்து மோசே இப்போ பார்வோனோட பெரிய ஆளாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி இன்னொரு சம்பவம் உபாகமம் 33:23 பாருங்கள். உபாகமம் 33:23 நாப்தலியை குறித்து, நாப்தலி கர்த்தருடைய தயவினாலே திருப்தி அடைந்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினாலே நிறைந்திருந்தான். பாருங்க, நப்தலியை குறித்து சொல்லும்போது பாருங்க, கர்த்தருடைய தயவினாலே திருப்தி அடைந்து. பாருங்க, கர்த்தருடைய தயவு கிடைக்கும் போது என்ன கிடைக்குது? திருப்தி கிடைக்கிறது, நிறைவு, ஆசீர்வாதத்தின் நிறைவும் அவனுக்கு கிடைக்கிறதாக காணப்படுகிறது இல்லையா?
பாருங்க. அப்போ ஆண்டவருடைய அந்த அனுகிரகம், அந்த திருப்தி, அந்த மெர்சி, அந்த தயவு நமக்கு கிடைக்கும் போது பாருங்க, ஆசீர்வாதத்தின் ஒரு நிறைவு கிடைக்கிறது, ஒரு திருப்தியும் நம்ம வாழ்க்கையில் கிடைக்கிறதாக காணப்படுகிறது. ஆண்டவர் நம்ம வேதாந்தத்தில் நம்ம வாசிக்கும் போது பாருங்க, 5 அப்பம் 2 மீன்கள் தான் இருந்தது, 20,000க்கும் அதிகமான ஜனங்கள் இருந்தாங்க. ஆனால் ஆண்டவருடைய கரங்கள் அதை கொடுத்த போது என்ன செய்தாங்க, ஆண்டவர் என்ன செய்தாங்க, அதை வாங்கி ஆசீர்வதித்து எல்லாருக்கும் பெற்று கொடுத்து மீதியும் எடுக்கும்படியாய் 12 கூடு நிறைய எடுக்கும்படியாய் ஆண்டவர் கிருபை செய்தார் இல்லையா. நம்ம வாழ்க்கையில் பாருங்கள், நம்ம வாழ்க்கையில் நம்ம சம்பளங்கள் நம்ம தேவைகளுக்கெல்லாம், நம்ம குடும்ப தேவைகளுக்கு, பிள்ளைகளின் படிப்பு காரியங்களுக்கு, வாடகைக்கு எல்லாம் கொடுத்து மீதியும் எடுக்கத்தக்கதாய் ஆண்டவர் நமக்கு அனுகிரகம் செய்ய வேண்டும் இல்லையா. எங்கள் கூட முஸ்தபான்னு சொல்லி முன்னால் ஒரு பலஸ்தீனியன் இது இருந்தான், ஒரு கொலீக் இருந்தார். அந்த ஆளுக்கு அந்த சமயத்திலே 30,000 சேலரி. அப்போ அவர் என்னச்சுவார், ஒரு வாரம் கழிஞ்சு 7வது நாள் 8ஆம் நாளத்தில் என்கிட்ட வந்து ஆல்வின் கிவ் மீ 10 dirham சாண்ட்விச் வாங்கணும் பாரு இல்லையா. நான் அவருக்கு கீழே வேலை பார்க்கக்கூடியவன், எனக்கு மேலே உள்ள ஆள், அவருக்கு 30,000க்கு மேலே சம்பளம். அவர் வந்து என்கிட்ட வந்து கிவ் மீ 10 dirham, ஐ வாண்ட் டு பை அ சாண்ட்விச்னு இல்லையா. அப்போ நிறைவு எங்கேருந்து கிடைக்கும்? நம்ம அவரோட குறைவாக இருந்தாலும் நம்ம பேழ்ச்சி எப்பவுமே எப்படி இருக்கு? நம்ம சொல்லுங்கங்க, உங்கள் பேழ்ஸ் எடுத்து சொல்லுங்கள், இது எப்போ நிறைவாக தான் இருக்கும் இல்லையா. நம்ம பேழ்ஸ் வந்து எப்பவும் நிறைஞ்சிருக்கும். நம்ம பிள்ளைகளுக்கு, நம்ம குடும்பத்துக்கு, அப்பா அம்மாவுக்கு, ஊழியங்களுக்கு, தசமபாகம் எல்லாம் கொடுத்தாலும் ஆண்டவர் இதில் மீதி எடுக்கவும் கிருபை செய்வார் இல்லையா. நீங்கள் யாரும் சொல்ல மாட்டேங்கிறீங்களே. நம்ம ஆண்டவர் தான் ஆசீர்வதிக்கணும். இருக்கிறது 5 அப்பம் 2 மீனாக இருந்தாலும் எல்லாருக்கும் கொடுத்து மீதியும் எடுக்கும்படியாக ஆண்டவர் அனுகிரகம் செய்வார். இடையில கொஞ்ச நாளைக்கு முன்னால் ஒரு சிஸ்டர் ஒரு இது போட்டிருந்தாங்க. அவங்க ஹஸ்பண்ட் வந்து சண்டே கிளாஸ் பிள்ளைகளுக்கு பாடம் எடுக்கக்கூடியவங்களாம். அப்போ அந்த சண்டே கிளாஸ் பிள்ளைகளுக்கு பாடம் எடுக்கக்கூடியவங்க ஈவினிங் எல்லாம் முடிஞ்ச உடனே இவங்க வீட்டில் என்ன செய்வாங்களாம், அவங்க வரக்கூடிய எல்லா பிள்ளைகளுக்கும் ஒரு ஸ்நாக்ஸும் கொடுத்து டீயும் கொடுப்பாங்களாம். அப்போ யூஸ்வலாக ஒரு 20-30 பிள்ளைகளுக்கு கூட தான் இருப்பாங்க. அப்போ அன்னைக்கு பார்த்தா பக்கத்தில் உள்ள இன்னொரு சர்ச்சில் உள்ள பிள்ளைகளும் இந்த பிள்ளைகளுக்கு கூட சேர்ந்து விளையாடி, அந்த பிள்ளைகளும் சேர்ந்து பார்த்தா 50-60 பிள்ளைகள் வந்துட்டு, கணவனாரும் ஒன்றையும் யோசிக்காமல் இல்லையா. நிறைய நேரங்களில் கணவர்கள் அப்படி தான், வீட்டில் யாராவது கெஸ்ட்டை கூப்பிட்டு வந்துடுவாங்க, மனைவி இருந்துட்டு என்ன செய்யணும்னு தெரியாமல் திகைச்சிட்டு இருப்பாங்க இல்லையா. அப்போ அதே மாதிரி அன்னைக்கு அவரும் என்ன செய்திருக்கிறாரு, ஒரு 50-60 பேரை கூட்டிகிட்டு வந்தால் இவங்க ஏற்கனவே ஒரு 30 பேருக்கு கணக்கு பண்ணி தான் சாண்ட்விச்சும் ஜூஸு இதெல்லாம் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் இந்த சுண்டல் மாதிரி ஏதோ ஒன்று பண்ணி வச்சுருந்தாங்களாம். அப்போ வந்தவங்க இவ்வளோ பேர் வந்த உடனே இவங்களுக்கு முதல்ல ஷாக்காக இருந்தால், அந்தால இவங்களுக்கு டக்குன்னு ஞாபகம் இருந்தால் ஆண்டவர் 5 அப்பத்தையும் 2 மீன்களையும் ஆசீர்வதித்து எல்லாருக்கும் கொடுத்தாங்களே ஆண்டவர், இதே நீங்கள் ஆசீர்வத்தாங்கன்னு ப்ளஸ் பண்ணி அதில் டேபிளில் வச்சுட்டாங்களாம். வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தா எல்லா பிள்ளைகளும் வந்து குஷி போட்டு அதுக்கு பிள்ளைகள் துள்ளி சாடி எல்லாம் சாப்பிட்டு எடுத்துகிட்டு முடிஞ்ச பிறகு பார்த்தா இதுக்கும் சாப்பிடுவே அதில் ஃபுட் இருந்து தான் இல்லையா. கர்த்தருடைய அளவிட முடியாத அனுகிரகம் அதுதான் பாருங்கள் இல்லையா. ஆண்டவருடைய கரங்களை நம்ம ஒப்பு கொடுக்கும்போது நிறைவாய் நம்மளை ஆசீர்வதிப்பார். அதனால தான் நம்ம பாடுகிறோம், எல்லா மகிமைக்கும் பாத்திரரே. எல்லா மகிமைக்கும் பாத்திரரே, எல்லா கனத்துக்கும் பாத்திரரே, எல்லா மகிமைக்கும் பாத்திரரே, எல்லா கனத்துக்கும் பாத்திரரே. அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடுமே. செங்கடல் மேல் அசைவாடினீ, எல்லா தடைகளை மாற்றினீரே. செங்கடல் மேல் அசைவாடி எல்லா தடைகளை மாற்றினீரே. எங்கள் தடைகளை
அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடுமே. பாருங்க, கர்த்தருடைய ஆவியானவர் நம்ம மேல அசைவாடினார்னா பாருங்க. நம்ம ஆதியில கர்த்தருடைய ஆவியானவர் அங்க இருள் இருந்தது, ஒழுங்கற்று இருந்தது இல்லையா? ஆனா கர்த்தருடைய ஆவியானவர் அந்த இடத்துல அசைவாடின உடனே எல்லாம் மாறுதலாக மாறிட்டு இல்லையா? ரொம்ப அற்புதமாய் தேவர் கர்த்தருடைய ஆவியான எரிக மதில் மேல அசைவாடின போது பாருங்க, அந்த இடத்துல ஒரு பெரிய அசைவை தேவன் உண்டாக்கினார் இல்லையா? ஒரே ஒரு அந்த சகோதரி வீடை மட்டும் விழாதபடி பாதுகாத்து தேவன் அற்புதத்தை செய்தார். பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் இருக்கும்போது தேவன் அசைவாடினார் பாருங்க. சிறைச்சாலையின் கதவுகள் திறந்ததாக நம்ம பார்க்குறோம். முன்னால் ரொம்ப நாளைக்கு முன்னால் எங்கள் மம்மிக்கு ஒருக்கா அவளுடைய கால்களில் பயங்கர வேதனை வந்து ஃபெமிலா நம்ம அந்த ஜிஎம்சி கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. வீல் சேரில் வச்சு கூட்டிகிட்டு போனாங்க. அப்போ அவள்கிட்ட மம்மிகிட்ட ஒன்றும் சொல்லலை. நான் பக்கத்தில் இருந்த மற்ற நர்ஸு சொன்னாங்க, நீ ஆப்ரேஷன் பண்ணணும் இல்லை அல்லது சிரட்டையை மாற்றி வைக்கணும் என்னெல்லாமோ சொல்லி பயங்காட்டினாங்க. அப்போ எனக்கு எப்படி ஜெபம் பண்ணுது என்று தெரியல. அவள்கிட்ட சொன்னாலும் அவள் பயந்துருவா. அப்போ என்ன செய்யுதுன்னு ஆண்டவரேன்னு மனசுக்குள்ளே நான், ஆண்டவரே நான் இப்போ எப்படி ஜெபம் பண்ணுவேன்னு சொல்லும்போது உலர்ந்த எலும்பிற்கு உயிர் தந்த தேவனுங்கிற அந்த வார்த்தை எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது. அப்போ அந்த நேரத்தில் நான் மனசுக்குள்ளே, ஆண்டவரே உலர்ந்த எலும்புக்கு உயிர் தருகிற தேவன் மனைவியின் கால்களையும் பலப்படுத்துங்க என்று. ஆப்ரேஷனுக்கு போகல, நீ மாத்தல, இப்பவும் சின்ன சின்ன வேதனை இருந்தாலும் எழுந்து நடமாடும்படியான ஸ்லாக்கியத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். அப்போ நீங்களும் அந்த நாளில் அந்த அடியை நம்ம பாடுவோம். உங்கள் வாழ்க்கையில் என்ன காரியங்கள் வளர்ந்துருக்கிறதாக நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவருடைய தயவுக்காக கேளுங்க. ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில், என் பிள்ளைகள் வாழ்க்கையில், எங்கள் மருமக்கள் வாழ்க்கையில், பேர பிள்ளைகள் வாழ்க்கையில், பெற்றோரின் வாழ்க்கையில், மனைவியின் வாழ்க்கையில், கணவனுடைய வாழ்க்கையில். சில அநேக நேரங்களில் நம்ம இங்கே இருப்போம், மனைவி அங்கே பலகீனமாக இருந்து கண்ணீர் விடுவா, ஒன்றும் செய்ய முடியாத நிர்பந்தமான நிலைமையில் இருப்போம். பிள்ளைகள் பலகீனமாக இருப்பாங்க, ஒன்றும் செய்ய இயலாத நிலைமையில் நம்ம இருப்போம். என்ன செய்வதென்று அறியாமல் இருப்போம். முன்னால் எங்கள் 2வது மகன் ஜோ அந்த வீசிங் வந்து குழந்தை மூச்சு விட முடியாமல் திகைக்கும். அப்போ எனக்கு என்ன செய்துன்னே தெரியாது. எவ்வளோ நேரம் தோளில் கிடத்த முடியும், கீழே இறக்குனா குழந்தை வீங்கி போயிருக்கும். அப்பவும் ஆண்டவர்கிட்ட கேட்குறது, ஆண்டவரையும் அது இறக்கத்துக்காக ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்க்குறது. அதே மாதிரி தான் பாருங்கள், இப்பவும் ஆண்டவர் அந்த உலர்ந்த எலும்பிற்கு உயிர் தந்த ஆண்டவர் இந்த நாட்களில் நம்ம வாழ்க்கையிலும் உங்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே என் வாழ்க்கையில் உலர்ந்திருக்கக்கூடிய காரியங்களை ஆண்டவரை உயிர் பெற செய்யுங்க என்று நம்ம கேட்கும்போது, ஒருவேளை பிள்ளைகள் வாழ்க்கையாக இருக்கலாம் இல்லையா, அல்லது மருமக்களுடைய நிமித்தமாக இருக்கலாம், அல்லது அப்பா அம்மாவாக இருக்கலாம், வயசானவங்களாக இருக்கலாம். நம்ம ஜெபம் பண்ணும்போது தூரத்துக்கும் தேவனாக இருக்கிற ஆண்டவர் இந்த நாட்களில் ஒரு அசைவை நம்ம குடும்பத்தில் ஆண்டவர் அசைய பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் அசைவாடும்படி அந்த அடியை கூட நம்ம பாடுவோம். உலர்ந்த எலும்பிற்கு உயிர் தந்தீரே. உலர்ந்த எலும்பிற்கு உயிர் தந்தீரே, என் வாழ்க்கையில் அசைவாடுமே. உலர்ந்த எலும்பிற்கு உயிர் தந்தீரே, என் வாழ்க்கையில் அசைவாடுமே. என் வாழ்க்கையில் அசைவாடுமே. என் வாழ்க்கையில் அசைவாடுமே. அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, அசைவாடும் தெய்வமே, எங்கள் மேலே அசைவாடுமே, எங்கள் மேலே அசைவாடுமே.
கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்போ அந்த நாட்களில் நம்ம 2 காரியங்களை பார்த்தோம். ஜீசஸ் இஸ் த டோர்வே டு த டிவைன் பிளெஸிங். 2வது த ரீசன், அந்த காட்ஸ் மெர்சி இஸ் த ரீசன் ஃபார் டிவைன் பிளெஸிங். 3வதாக எதுக்காக ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறார், அந்த பர்பஸ் என்னன்னா, he wants me as a channel for others blessing. ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பதன் நோக்கம் என் மூலமாய் அநேகர் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நம்ம இங்கே இப்போ ஆலயத்துக்குள்ளே இருக்கிறோம். ஆலயத்தில் இல்லாத புறஜாதி ஜனங்கள் எவ்வளவோ பேர் நம்ம கேம்புகள்லையும் அநேக இடங்கள்லையும் இருக்கிறாங்க. அப்போ அவங்க ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் இட்ஸ் த்ரூ மீ, இல்லையா? ஐ ஆம் த சேனல் ஆஃப் பிளெஸிங். அவங்கள்ட்ட கொண்டு செல்லக்கூடிய சேனலாக ஆண்டவர் நம்மளை வைத்திருக்கிறார், இல்லையா? நம்ம தீமோத்தேயுக்கு பவுல் சொல்லுவோம் பார்த்தீங்களா, என்னை உண்மை உள்ளவன் என்று கருதி இந்த ஊழியத்தை ஆண்டவர் எனக்கு தந்தார், இல்லையா? அப்போ நம்மளுடைய தாளந்தை பார்த்து அவர் தரல, இல்லையா? நம்மளுடைய அறிவை பார்த்து தரல, நம்மளை உண்மை உள்ளவன் என்று நினைத்து ஆண்டவர் தந்திருக்கிறார். இவன்கிட்ட இந்த காரியத்தை சொன்னால் இவன் அவுட்ரீச்சுக்கு போவான், இல்லையா? இவன்கிட்ட இந்த காரியத்தை சொன்னால் இவன் யார்கிட்டையாவது 4 பேரை கூட்டிகிட்டு வருவான் ஆலயத்துக்கு, 4 பேருடைய ஆசீர்வாதத்துக்கு இவன் காரணமாக இருப்பான். இந்த ஒரு தம்பியை நான் ஆண்டவர்கிட்ட வழி நடத்தினா அவன் மூலமாக அவன் குடும்பமும் அவன் தலைமுறைகளும் நித்தியராஜ்ய தகுதியான பிள்ளைகளாக மாறும் என்று சொல்லி ஆண்டவர் நினைப்பதுனால தான் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, நம்மளை ஒரு சேனலாக உபயோகப்படுத்த ஆண்டவர் விரும்புகிறார், இல்லையா? நம்ம ஆசீர்வாதம் எங்கே நம்ம தலையில் தோணுது இல்லையா? யாருக்காவது நான் இப்போ ஒரு ஜாக்குக்கு ஒரு சாக்லேட் வாங்கி கொடுக்கணும்னு முதல்ல எங்கே தோணும்? நம்ம தலையில் தோணும், இல்லையா? அப்போ ஜாக்குக்கு நான் ஒரு சாக்லேட் வாங்கி கொடுக்கறது தோணும். தலையில் தோன்றது என் கையில் வந்து கிரியேட் செய்யணும், அப்படி தானே, இல்லையா? பாக்கெட்டில் கை போடணும், பைசாவை எடுக்கணும், கடையிலக்காரன்ட்ட கொடுத்து வாங்கி கொடுக்கணும், இல்லையா? அப்போ தலையில் போகிறது இங்கே வர போகணுன்னா இடையில எவ்வளவு எலும்புகள் தடையாக இருக்குது, இல்லையா? இல்லையா? புஜம் இருக்குது, கை இருக்குது, விரல் இருக்குது, இதெல்லாம் தாண்டி போகணும், இல்லையா? அப்போ அந்த கடைசியில் போய் எத்தணுன்னா என்ன செய்யணும்? எல்லாம் வழி விட்டு கொடுக்கணும். ஒவ்வொரு எலும்பும் ஒழுங்காக வேலை செய்யணும், ஒவ்வொரு தசையும் ஒழுங்காக வேலை செய்யணும், இல்லையா? அப்போ சபையில் நம்மளை ஒவ்வொரு உறுப்புகளாக வைத்திருக்கிறார். உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஒரு கரமாக வைத்திருக்கிறார், இல்லையா? உங்கள் கம்பெனியில் யாராவது கஷ்டமாக இருந்தால் அவங்கள்ட்ட போய், என்ன தம்பி என்ன ஆச்சு, ஆண்டவர் பார்த்துக்கிடுவார், வாங்க ஆலயத்துக்கு நம்ம எல்லோரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம், உங்களுக்கு ஆண்டவர் அனுகிரகம் செய்வார். அன்றைக்கி ஐயாவை பார்த்தோம், அவங்க மனசில் மகிழ்ந்த பாரங்களோட அநேக காரியங்களை சொன்னாங்க. அப்போ சில காரியங்கள் நம்மளால் செய்ய முடியாது, நம்ம இணைந்து ஜெபிக்கும்போது பாருங்கள், கர்த்தர் கிருபை செய்வார், இரக்கம் செய்வார், அனுகிரகம் செய்வார், இல்லையா? அப்போ இந்த நாட்களில் மகனுக்கு ஒரு நிச்சயத்தோடு கடந்து செல்ல கர்த்தர் அனுகிரகம் செய்வாராக. வந்திருக்க உங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் அனுகிரகம் செய்வார். இதை நம்ம எப்படி செய்யணுமா பாருங்கள். உன்னத பாட்டின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 7, 8, 9 வாசிங்க. உன்னத பாட்டு 1, 7, 8, 9. உன்னத பாட்டு எங்க இருக்குன்னு தெரியுமா? என் ஆத்தும நேசரே, என் ஆத்தும நேசரே, உமது மந்தை எங்கே மேய்த்து அதை மத்தியானத்தில் எங்கே மடக்குகிறீர்? எனக்கு சொல்லும். உமது தோழரின் மந்தைகள் அருகே அலைந்து திரியோரனை போல நான் இருக்க வேண்டியதென்ன? ஸ்திரீகளின் ரூபவதியே, அதை நீ அறியாயாகில் மந்தையில் காலடிகளை தொடர்ந்து போய் மேய்ப்பருடைய கூடாரண்டங்களில் உன் ஆட்டுக்குட்டிகளை மேய விடு. என் பிரியமே, பார்வனுடைய இரதங்களில் பூட்டியிருக்கிற பரிசுகள் பவுஞ்சுக்கு உன்னை ஒப்பிடுகிறேன். பரிகள் பவுஞ்சுக்கு உன்னை ஒப்பிடுகிறேன். இந்த சம்பவம் உங்களுக்கு ஒருவேளை தெரிந்திருக்கக்கூடிய ஒரு காரியம். மிகவும் அருமையாக நம்ம எப்படி ஆக்டிவாக இருக்கணுங்கிறதுக்கு ஒரு உதாரணத்துக்காக இந்த காரியத்தை நான் உங்கள் மத்தியில் சொல்கிறேன் பாருங்கள். அந்த சம்பவத்தில் முக்கியமான கதாபாத்திரங்கள் யாரெல்லாம் சொல்லுங்கள் பார்ப்போம். உன்னத பாட்டில் முக்கியமான சாலமோன், சுனமித்தியாள், இல்லையா? சாலமோனும் சுனமித்தியாளும். அப்போ இதில் ஒரு ஓமையாக சொல்லப்பட்டிருக்கிறது, சாலமோனும் சுனமித்தியாளும். அப்போ அவர்கிட்ட கேட்குறாங்க, சுனமித்தியால் கேட்க, என் அன்பு நேசரே, ஆத்ம நேசரே, உமது மந்தையை எங்கே மேய்த்து அதை மத்தியானத்தில் எங்கே மடக்குகிறீர்?
இல்லையா? சாலமன் வந்து ஒரு ஆட்டு மேய்ப்பனாக ஓமுகித்து அவ சொல்லுகிறா, உங்கள் மந்தையை நீங்கள் எங்கே மடக்குவீங்க? தண்ணி குடிக்கிறதுக்கும் புல்லு சாப்பிட்றதுக்கும் மந்தையை நீங்கள் எங்கே கொஞ்சம் நேரமாக ஒதுக்குவீங்க? நான் ஏன் அதுக்கு அடுத்த வசனத்தில் வருது, அது இடம் எனக்கு தெரில, நான் ஒவ்வொரு மேய்ப்பர்களுக்கு பின்னால் போய் உங்களை பற்றி நான் ஏன் கேட்கணும்? அந்த அடுத்த வசனத்தில் வந்து பார்த்தீங்களா, நான் அலைந்து திரிவர்களைப் போல நான் இருக்க வேண்டியது என்ன? உடனே சாலமோன் சொல்கிறான் பாருங்க, ஸ்திரீகளில் ரூபியவதியே, நீ அதை அறியாயில் மந்தையின் காலடிகளை தொடர்ந்து போய் மேய்ப்பர்களுடைய கூடாரங்கள் அண்டையில் உன் ஆட்டுக்குட்டிகளை மேயவிடு ன்னு சொல்கிறான் இல்லையா? அப்போ நீ உனக்கு தெரியலையா, மாடு எங்கே போகுதுன்னு நீ பாரு, அதுக்கு பின்னால் உன் ஆட்டையும் கூட்டிகிட்டு வா. அப்போ அந்த முதல்ல போன அந்த மந்தைக்கின் அடித்தடங்களை உன்னுடைய ஆடுகள் எளிதாக கண்டுபிடிச்சிரும் சொல்லிட்டு அடுத்த வசனம் தான் அது ரொம்ப அருமையாக இருக்குது பாருங்கள். பார்வோனுடைய ரதங்களில் பூண்டிருக்கிற பரிகள் பவுஞ்சிக்கு உன்னை ஒப்பிடுகிறேன். அப்போ இந்த சத்தத்தை கேட்ட உடனே இவன் முதல்ல கேட்க, நீங்கள் எங்கே மந்தையை மேய்க்க விடுறீங்க, எங்கே மந்தையை மடக்குவீங்கன்னு கேட்ட உடனே இவன் சொல்கிறா, ஒவ்வொரு உங்கள் நண்பர்கள் அந்த மைப்பர்கிட்ட இந்த மைப்பட்டெல்லாம் நான் கேட்கணும், நீங்கள் எங்கன்னு சொல்லிட்டா நான் நேரே வந்துடுவேனேன்னு சொல்லும்போது அவன் சொல்லுகிறான், இந்த ஆடுகள் எங்கே போதோ அதுக்கு பின்னால் உன் ஆடுகளையும் மேய்விடு, அப்போ அது கரெக்டாக வந்துடும்னு. உடனே சூலேமித்தியால் எப்படி போராடாம பாருங்க, பார்வோனுடைய ரதங்களில் பூண்டிருக்கிற பரிகள் பவுஞ்சுக்கு, அந்த ரதங்கள் இருக்கக்கூடிய குதிரையின் வேகத்துக்கு அவள் ஓடி போய் சேர்ந்துடுறான் இல்லையா? கற்பனை பண்ணி பாருங்க, ஆட்டுக்குட்டி, ஆனால் அவள் போகிற ஸ்பீடு பார்வோனுடைய ரதங்களில் இருக்க குதிரைகள் என்ன ஸ்பீடில் போகுமோ அவ்வளவு வாஞ்ச அந்த சாலமோனுடைய அந்த ஆத்ம மேய்ப்பரை காணும்படியான அந்த வாஞ்ச. அப்போ நம்ம மனசுலையும் எப்படி இருக்குது இல்லையா? நம்ம ஆண்டவர் நம்ம ஆத்ம மேய்ப்பரை நம்ம எப்படி வாஞ்சையோட தேடுறோம் இல்லையா? அதை வாசிக்கும்போது இல்லை பிறகு சாலமோன் எழுதுன இது அதை கற்பனைக்கெல்லாம் எட்ட முடியாத பொய்டிக் வேர்டு இல்லையா? என்ன அருமையாட்டு எழுதியிருக்கான். அப்போ அதெல்லாம் நம்மளோட ஒப்பிட்டு பார்க்கும்போது நம்ம இந்த குதிரை வேகத்தில் போகிறோமா இல்லையா? ஆத்ம நேசரை தேடி நம்ம ஒரு நாள் ஆண்டவர் நம்ம கேட்ட ஜபத்துக்கு ஆண்டவர் பதில் தரலன்னா நம்ம என்னச்சோம் ஒரு 3 வாரம் கோயிலுக்கு வரமாட்டோம் இல்லையா? ஆனால் அவளுக்கு வாஞ்சே பார்த்தீங்களா? அப்போ நம்ம எப்படி இருக்கணுமா, அடுத்தவர்களுடைய ஆசீர்வாதத்துக்கு படைச்சால்களாக சேனலாக இருக்கணும்னா நமக்கும் நம்ம மனசில் அந்த வாஞ்சை நம்ம ஆத்ம நேசராகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலே அப்படி இருந்தால் தான் நமக்கு என்ன வரும், அந்த மற்ற ஜனங்களுக்கும் நம்ம போய் கர்த்தரை பற்றி சொல்லக்கூடிய அந்த ஃபீலிங்ஸு நமக்கு வரும் இல்லையா? கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளால் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. அப்படி நம்ம ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய ஆராதனை நிறைவு செய்யலாம். அப்போ இந்த நாளில் நம்ம என்னெல்லாம் பார்த்தோன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா பாருங்கள். நம்ம அவர்களும் அவர்களோடு கூட, இந்த வசனத்தை சொல்லுங்கள், அவர்களோடு கூட அவர்கள் சந்தானமும் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாய் இருப்பார்கள். நானும் என்னோடு கூட என்னுடைய சந்தானமும் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாய் இருப்போம். ஒருக்க சொல்லிருங்க அந்த வார்த்தையை, நானும் என்னோடு கூட என்னுடைய சந்தானங்களும் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாக நாங்கள் இருப்போம். அதுக்கு 3 காரியங்களை பார்த்தோம். முதல்ல ஜீசஸ் இஸ் த டோர். பிள்ளைகள் அன்னைக்கு சங்கீதம் இந்த இது ஜான்ல உள்ள அந்த வசனத்தை அழகாக வாசித்தாங்க. ஜோஷுவாவும் ஜாக்கும் மிராக்கிளினும் கரெக்டாக ஆண்டவர் எவ்வளோ அதிசயமாக அற்புதமாய் நமக்கு அனுகிரகம் செய்கிறார். கரெக்டாக அந்த வார்த்தை அதில் வந்தது இல்லையா? நானே வாசல். ஆண்டவர் தான் ஜீசஸ் இஸ் த டோர் ஃபார் த டிவைன் பிளெஸ்ஸிங். ரெண்டாவது இந்த ரீசன் என்னென்னா ஹிஸ் மெர்சி, அவருடைய தயவு இல்லாமல் நம்ம அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. மூன்றாவது, எதுக்காக ஆண்டவர் நம்மளையும் நம்ம சந்ததியும் ஆசீர்வாதிக்கிறார், அநேகருக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொண்டு செல்கிற ஒரு சேனலாக நம்மை மாற்றும்படியாய் ஆண்டவர் இந்த ஆசீர்வாதங்களை நமக்கு தருகிறார் இல்லையா? நமக்கு இதில் இடரக்கூடாத ஒரே ஒரு காரியம், நம்ம ஏதாவது ஒரு காரியத்துக்காக ஜெபிக்கிறோம், அந்த ஜெபம் ஒருவேளை கேட்கப்படலைன்னா உடனே நம்ம என்ன செய்யக்கூடாது, நம்ம மனம் நொந்து போயிடக்கூடாது, மனம் சோர்ந்து போயிடக்கூடாது. ஆண்டவர் நிச்சயமாய்
ஏற்ற நேரத்தில் ரெட்டிப்பான ஆசீர்வாதங்களை இல்லையா, பெரிய கிருபைகளை மென்மேலும் நமக்கு தந்து நாமும் நமது பிள்ளைகளும் நம்ம சந்ததிகளும் தலைமுறை தலைமுறையாய் ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் அனுகிரகம் செய்வார். அப்படி தேவ சமூகத்தில் நம்ம எழும்பி நின்று ஒரு பாடலை பாடி இந்த நாளின் ஆராதனையை நம்ம நிறைவு செய்வோம். ஜெரால்டு சுருக்கமாக ஜெபிக்க நம்ம ஆராதனை நிறைவு செய்வோம். நல்ல துதிக்கிறப்பா ஆண்டவரே, நான் கேட்டது போல தகப்பனே ஆண்டவரே, நாங்களும் எங்கள் சந்ததியும் எங்கள் குடும்பத்தாரும் ஆஸ்வாத்க்குரிய பாத்திரங்களாய் இருப்போம் என்று ஆண்டவரே நாளை விசுவாசமாய் அறிக்கை செய்கிறப்பா. ஆண்டவரே, நீரே அனைத்து ஆஸ்வாதங்களின் விடுவே ஆண்டவரே வாசலாய் இருக்கிறீர் ஆண்டவரே. நீரே அதன் தயவு எங்கள் மேல் இருக்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்கள் மூலம் ஆண்டவரே அநேகர் ஆஸ்வாத பாத்திரங்களாய் மாறணும் ஆண்டவரே. நாங்களும் ஆஸ்வாதமாய் இருக்கணும்ப்பா. அப்படிப்பட்ட கிருபைகளின் தயவுகளை நீர் எங்களுக்கு தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் எங்கள் சபைக்கு தந்த இந்த நல்ல வார்த்தைகளுக்கு நன்றி சொல்லுப்பா. இந்த 7ஆம் மாசத்துக்கு ஆண்டவரே நீர் எங்களை ஆஸ்வாத
நீர் மாற்ற போற மேலான கிருபைகளுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துறப்பா. நாங்கள் ஒருபோதும் குறுகி போவதில்லப்பா, நாங்கள் ஒருபோதும் குந்தி போவதில்லப்பா. நீர் எங்களை ஆண்டவரே அநேகருக்கு ஆண்டவரே ஒரு ஆஸ்வாத பாத்திரமாய் மாற்றுகிற மேலான தயவுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துறப்பா. இதுவரைக்கும் இந்த தடைக்கற்களை என் தேவன் மாற்றுகிற மேலான கிருபைகளுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துறப்பா. ஓ ஹalleluya, ஓ ஹalleluya. எங்களுடைய வழிகள் ஆண்டவரே உமக்கு பிரியமா இருக்கட்டும் ஐயா. நீர் எங்கள் குடும்பங்களில் வந்து தங்கி நீர் எங்களை ஆசீர்வதிங்கப்பா. உமது மனவிருப்பத்தின்படி ஆண்டவரே எங்களை உயர்த்தி ஆண்டவரே அநேகருக்கு ஆண்டவரே ஒரு உப்பாய் வெளிச்சமாய் எடுத்து பயன்படுத்துங்க ஆண்டவரே. நாங்கள் ஒன்றுமல்ல, ஆண்டவரே நாங்கள் ஒன்றுமில்லை என்று ஆண்டவரே எங்களை அர்ப்பணித்த ஆண்டவரே உமது கரங்களிலே உமது கண்களிலே தயவும் இரக்கம் எங்களுக்கு உண்டாகும்படி எங்களோடு இருந்த ஆண்டவரே மேலான தயவுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இந்த நாளை கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. இந்த நல்ல வார்த்தைகளை ஆண்டவர் பகிர்ந்து கொடுத்த மகனை ஆசீர்வதிங்க, இந்த சபை ஆசீர்வதிங்க, குடும்பங்களை ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு பிள்ளைகளை ஆண்டவரே எல்லா தடைகளை மாற்றுங்க. எல்லா எண்ணங்கள், வருத்தங்கள், ஏக்கங்கள், மனவேதனைகள், பாரங்கள், நடக்காத காரியங்கள் எல்லாவற்றிலும் என் தேவன் ஒரு வெற்றியை ஆண்டவரே நீர் கொடுக்க போற மேலான கிருபைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துறப்பா. நாங்கள் விசுவாசிக்கிற தேவன், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் இன்னார் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. நீர் எப்பொழுதும் எங்கள் வலக்கரம் பிடித்து பயப்படாதே நான் கூட இருக்கேன் என்று சொல்லுகிற மெய்யான தேவனாய் இருக்கிறபடியால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துறப்பா. யாக்கோபினும் சிறு பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே பயப்படாதே நான் உனக்கு துணை செய்கிறேன் என்று சொன்ன மெய்யான தேவனுடைய வாக்கை நம்பி நாங்கள் நடக்க கிருபை தாங்க. நீர் எங்களை ஆசீர்வதிங்க. அந்த ஆசீர்வாதத்தின் வாசலாய் நாங்கள் மாற கிருபை தாங்க. இயேசு மூலமாக நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்கிறது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தார். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பாவ கடன்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையை ரசித்துக்கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமை என்னென்ன கொடுகளே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்நியோய ஆக்கியமும் வழிநடத்தலும் பாதுகாப்பும் நம்மோடும் ஆண்டவர் நமக்கு கிருபையாய் தந்த பிள்ளைகள், பேர பிள்ளைகள், தலைமுறைகள், நமது சந்தானங்கள், பரிசுத்தவான்கள், சபை மக்கள் எல்லாரோடும் என்னென்னும் தங்கியிருப்பதாக. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் சகல பொருளை மறவாதே. ஆமேன். ஆமேன். சமாதானத்தோடு போய் வாருங்கள். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாய் சம்பூர்ணமாய் ஆசீர்வதிப்பாராக. அடுத்த வாரம் நம்ம மத்தியில் ஒரு கெஸ்ட் ஸ்பீக்கர் உண்டு.